சோனம் வாங்சுக்கினுடைய செக்மால் ஃபவுண்டேஷனுக்கு இன்னொரு நிறுவனம் டொனேட் பண்ணிருக்கு. இதுதான் கருணா ஃபவுண்டேஷன் என்ற பேரு. இந்த நிறுவனம் டைரக்டாகவே டீப் ஸ்டேட் அங்கமாக இருக்கக்கூடிய ஃபோர்டு ஃபவுண்டேஷனோட லிங்க்டு. ஃபோர்டு ஃபவுண்டேஷனோட பில்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதை ரன் பண்றதே இந்த karuna.org அப்படிங்கிற நிறுவனம் தான். அவங்க கிட்ட இருந்து சோனம் வாங்சுக்கு ஃபண்ட் வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை விட ஒரு திடுக்கிடும் இன்ஃபர்மேஷனை ட்விட்டர்ல த ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிற ஒரு ஐடி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, காங்கிரஸ்க்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸ். அது இந்த நெக்ஸஸை பாயிண்ட் டு பாயிண்ட் பிரேக் பண்ணி அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்காங்க. இவ்வளோ டீப் ஸ்டேட் நிறுவனத்திற்கும் சோனம் வாங்சுக்கும் காங்கிரஸ்க்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. லிட்ரலி அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்குங்க. இவருடைய ஒரு சில ஆன்டி நேஷனல் ஸ்பீச்சஸ் பாருங்க. இந்தியாவுக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்க. அதுவும் அவர் லடாக்ல இருக்காரு இல்லைங்க. லடாக்ல நாங்க நினைச்சோம்னா சைனாக்காரன் உள்ள வந்தா நாங்க அவனை தடுத்து நிறுத்த மாட்டோம், அவன் பாட்டு உள்ள போயிருவான், நாங்க எதுக்கு தடுத்து நிறுத்தணும் என்று பேசியிருக்காரு. अगली बार वो आए तो हम उनको रास्ता दिखाएंगे, हम रोकेंगे नहीं, हम जान क्यों दे जब हमारा कोई संरक्षण नहीं हो रहा है. ஏதோ இவங்க தான் தேச எல்லையில பாதுகாக்கிற மாதிரி, நம்ம ராணுவ வீரர்களை ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இவங்க தான் பாதுகாவலர்கள் தேசத்துக்கு. ஏதோ சைனாக்கார உள்ள இவங்க எல்லாம் விட்டுட்டு, நீ லடாக்கா நீ போ, நீ லே பகுதியில் இருக்கியா, நீ போ, நீ கார்கிலா நீ போ, உன்ன எதுவும் பண்ண மாட்டேன், என்னோட டார்கெட் டெல்லி தான், நான் டெல்லிக்கு தான் போறேன் என்று டெல்லிக்கு மட்டும் தான் வருவானா சைனாக்காரன், இவங்களை பாதிக்க மாட்டானா? இவர் ஒட்டுமொத்த இந்திய ராணுவத்தையும் சிறுமைப்படுத்தி பேசியிருக்காரு.